எந்த ராசியில் பிறந்த ஆண்கள் மனைவியை ராணி போல் நடாத்துவார்களாம். பொதுவாகவே பெண்கள் அனைவருமே தங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் நடந்து கொள்ளும் கணவன் கிடைக்க வேண்டும் என்றுதான் ஆசைப்படுவார்கள். ஆனால் எல்லா பெண்களுக்குமே அவ்வாறு கணவன் அமைந்து விடுவது கிடையாது. ஆனால் ஜோதிட சாஸ்திரத்தின் பிரகாரம் குறிப்பிட்ட சில ராசிகளில் பிறந்த ஆண்கள் மனைவியை உள்ளங்கையில் வைத்து தாங்கும் அளவுக்கு மனைவியின் மீது பாசம் கொண்டவர்களாக இருப்பார்களாம். தொன்று தொட்டு இன்று வரைக்கும் பலர் தங்களுடைய ராசிக்கான பலன்களை அறிவதில் ஆர்வமாகத்தான் இருக்கின்றார்கள். அந்த வகையில் ஜோதிட சாஸ்திரத்தின் அடிப்படையில் எந்த ராசி பெண்கள் ஆரம்பத்தில் இருந்தே கணவன்மாருக்கு பக்காவாக பொருந்தும் பெண் ராசியினை ஜார் ஜார் என்பது தொடர்பிலும் எந்த ராசியில் பிறந்த ஆண்கள் மனைவியை ராணி போல் நடத்துவார்கள் என்பது தொடர்பிலும் தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்னதாக எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக காணொளிக்குள் செல்லலாம். ஜோதிட சாஸ்திரத்தின் பிரகாரம் ஒருவர் பிறப்பெடுக்கும் ராசி மற்றும் நட்சத்திரமானது அவர்களின் எதிர்கால வாழ்க்கையை நிதிநிலை அவர்களின் நேர்மறை எதிர்மறை குணங்களுடன் மிக நெருங்கிய வகையில் தொடர்பை கொண்டிருக்கும் என குறிப்பிடப்படுகின்றது. அந்த வகையில் குறிப்பிட்ட சில ராசிகளில் பிறந்த பெண்கள் இயல்பாகவே பணம் உட்பட அனைத்து செல்வ செழிப்பையும் மீட்கும் யோகம் கொண்டவர்களாக இருப்பார்களாம். அப்படி பிறப்பிலேயே மகாராணி போல் ஆடம்பரமான வாழ்க்கை வாழும் யோகத்துடன் பிறப்பெடுக்கும் பெண் ராசியினை ஜார் ஜார் என்பது தொடர்பில் பார்க்கலாம். ரிஷபராசி பெண்கள். ரிஷபராசி பெண்களின் சகிப்புத்தன்மையும் தைரியமும் மற்றவர்களை வியப்பில் ஆழ்த்தும். இவர்களிடம் அசைக்க முடியாத தன்னம்பிக்கை இருக்கும். இவர்கள் மற்றவர்களை அடக்கி ஆளுவதற்கு ஒருபோதும் காத்திருக்க மாட்டார்கள். தங்களின் தனித்துவ ஆளுமையினால் இவர்களுக்கு மற்றவர்கள் தானாகவே கீழ்ப்படிந்து நடப்பார்கள். ரிஷபராசி பெண்கள் இயல்பாகவே நிதி முகாமைத்துவ ஆற்றலை கொண்டவர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு பணம் இரட்டிப்பாகும் கலை நன்றாகவே தெரிந்திருக்கும். ஆடம்பரத்தின் மீது அதிக ஈர்ப்பு கொண்ட இவர்கள் பிறப்பிலேயே சக செல்வங்களை மீட்கும் அதிர்ஷ்டம் கொண்டவர்களாக இருப்பார்களாம். மகர ராசி பெண்கள். மகர ராசியில் பிறந்த பெண்கள் மிகவும் ஒழுக்கமானவர்களாகவும் மனதளவில் உறுதியானவர்களாகவும் இருப்பார்கள். இவர்களிடம் எல்லா சூழ்நிலைகளையும் எளிமையாக கையாளும் ஆற்றல் நிச்சயமாக இருக்கும். இவர்கள் பணத்தை சேமிப்பதிலும் சரியான வழியில் முதலீடு செய்வதிலும் பெயர் பெற்றவர்களாக இருப்பார்கள். இவர்களிடம் மற்றவர்களை சரியாக வழிநடத்துவதற்கு தேவையான எல்லா தலைமைத்துவ குணங்களும் இருக்கும். இவர்களிடம் இயல்பாகவே மற்றவர்களை எளிதில் வசீகரிக்கும் சக்தியும் இருக்கும். இவர்கள் தோற்றத்தில் மகாராணி போல் இருப்பார்கள். இவர்கள் செல்வ செழிப்பை ஈர்க்கும் தன்மை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். மேசராசியில் பிறந்த பெண்கள் அசாத்திய தைரியம் கொண்டவர்களாக மற்றவர்களை இயல்பாகவே அடக்கியாளும் குணம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். இவர்களின் வசீகர தோற்றம் மற்றும் நிதி முகாமித்துவம் ஆற்றல் என்பன பெரும்பாலும் அவர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிக்கு வழிவகுக்கின்றது. மேசராசியில் பிறந்த பெண்கள் பெரும்பாலும் உண்மையாக ராணியாக வாழ்கின்றார்கள். காரணம் இவர்கள் தங்களுக்கு மட்டுமல்லாது தங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் நேர்மறை ஆற்றலை பரப்பும் குணம் கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். அந்த வகையில் இந்த மூன்று ராசியிலும் பிறந்த பெண்கள் பிறப்பிலேயே மகாராணி போல் வாழ்வதற்கு பிறப்பெடுத்தவர்கள் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அடுத்ததாக சில ராசியில் பிறந்த பெண்கள் சிறந்த மனைவிக்கு இருக்க வேண்டிய சகல குணங்களையும் கொண்டவர்களாகவும் கணவன் மீது பக்தி உடையவர்களாகவும் இருப்பார்கள். அப்படிப்பட்ட ராசியினர் ஜார் ஜார் என்பது தொடர்பில் பார்க்கலாம். கடக ராசியில் பிறந்தவர்கள். சந்திரனால் ஆளப்படும் கடகராசி பெண்கள் இயல்பாகவே மிகுந்த பெருமை கொண்டவர்களாகவும் இரக்க குணம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். கடகராசி பெண்கள் மற்றவர்களின் உணர்வுகளுக்கு விருப்பங்களுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்களாம். குறிப்பாக கணவனின் ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்ற வேண்டிய என்பதில் உறுதியாக இருப்பார்களாம். மனைவிகளாக இந்த ராசி பெண்கள் அதிக அரவணைப்பு அக்கறை மற்றும் பக்தி கொண்டவர்களாகவும் அறியப்படுகின்றார்கள். இதே போன்று ரிஷபராசியில் பிறந்த பெண்கள். காதல் மற்றும் அழகின் கிரகமான சுக்கிரனால் ஆளப்படும் ரிஷபராசி பெண்கள் இயல்பிலேயே நேர்மைக்கும் உண்மைக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் தங்கள் உறவுகளில் ஸ்திரத்தன்மையை மற்றும் பாதுகாப்பை மதிக்கின்றார்கள். இது அவர்களை நம்பகமாக மற்றும் அர்ப்பணிப்புள்ள மனைவியாக பிரதிபலிக்கின்றது. இந்த ராசி பெண்கள் கணவனின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் இயல்புடையவர்களாக இருக்கின்றார்கள். கணவனின் மகிழ்ச்சிக்காக தங்களை வருத்திக் கொள்ளவும் தயாராக இருப்பார்கள். இவர்களின் காதல் மிகவும் உண்மை உள்ளதாகவும் சுயநலமற்றதாகவும் இருக்கும். அதே போன்று கன்னி ராசியில் பிறந்த பெண்கள். கிரகங்களின் இளவரசனாக கருதப்படும் புதனால் ஆளப்படும் கன்னி ராசி பெண்கள் உறவுகள் விடயத்தில் மிகவும் சகிப்புத்தன்மை கொண்டவர்களாகவும் அக்கறை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். இவர்கள் ஒரு வாழ்க்கை துணையாக தங்கள் உறவில் பொறுப்புணர்வு கொண்டவர்களாகவும் அர்ப்பணிப்பு கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். அனைத்து உறவுகளையும் சரியாக கையாளுவதில் பெயர் பெற்றவர்களாக இருப்பார்கள். இவர்கள் மனைவியாக ஒருபோதும் தங்களின் கடமைகளில் இருந்து விலகுவது கிடையாது. இந்த மூன்று ராசியிலும் பிறந்த
பிறந்த பெண்கள் கணவனுக்கு சிறந்த மனைவிகளாக இருப்பார்கள் என்று ஜோதிட சாஸ்திரம் குறிப்பிட்டுள்ளது. இந்த ராசியில் பிறந்த ஆண்கள் மனைவியை ராணி போல் நடாத்துவார்களாம். பொதுவாகவே பெண்கள் அனைவருமே தங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் நடந்து கொள்ளும் கணவன் கிடைக்க வேண்டும் என்றுதான் ஆசைப்படுவார்கள். ஆனால் எல்லா பெண்களுக்குமே அவ்வாறு கணவன் அமைந்து விடுவது கிடையாது. ஆனால் ஜோதிட சாஸ்திரத்தின் பிரகாரம் குறிப்பிட்ட சில ராசிகளில் பிறந்த ஆண்கள் மனைவியை உள்ளங்கையில் வைத்து தாங்கும் அளவுக்கு மனைவியின் மீது பாசம் கொண்டவர்களாக இருப்பார்களாம். அப்படி மனைவியை வாழ்நாள் முழுவதும் உண்மையாகவும் நேர்மையாகவும் நேசிப்பதுடன் மகாராணி போல் நடத்தும் ஆண் ராசியினை ஜார் ஜார் என்பது தொடர்பில் பார்க்கலாம். துலாம் ராசியில் பிறந்த ஆண்கள் சிறந்த கணவர்களுக்கு உதாரணமாக இந்த ராசியில் பிறந்த ஆண்கள் இருக்கின்றார்கள். அதாவது சிறந்த கணவர்களுக்கான ராசியினர் பட்டியலில் துலாம் ராசியினர் முக்கிய இடம் வகிக்கின்றார்கள். துலாம் ராசிக்காரர்கள் எப்போதும் தங்கள் வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ள அந்த குறிப்பிட்ட ஒருவரில் தங்கி இருக்கின்றார்கள். இவர்கள் மனைவியின் ஒவ்வொரு சிறிய விருப்பங்களையும் கூட நிறைவேற்ற வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பார்களாம். இந்த ராசி ஆண்கள் மனைவி என்ற உறவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் குணம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். இறுதி வரையில் மனைவிக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் நடந்து கொள்ளும் இவர்கள் யாரிடமும் ஒருபோதும் மனைவியை விட்டு கொடுத்து பேச மாட்டார்களாம். அதே போன்று ரிஷபராசியில் பிறந்த ஆண்கள் ரிஷபராசியில் பிறந்த ஆண்கள் காதல் மற்றும் உலகத்து இன்பங்களுக்கு அதிபதியாக திகழும் சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் என்பதனால் திருமண பந்தத்தின் மீது அதிக ஈடுபாடு மற்றும் மரியாதை கொண்டவர்களாக இருப்பார்களாம். இந்த ராசியினர் காதல் உண்மையானதாகவும் தனித்துவமானதாகவும் இருக்கும். வீட்டில் நல்லிணக்கத்தை பேண அவர்கள் எதையும் செய்வார்கள். அது சமையல், சுத்தம் செய்தல் அல்லது உணவு ஷாப்பிங் செய்தல் என எதுவாக இருந்தாலும் சரி. ரிஷபராசி ஆண்கள் நம்பிக்கையுடன் இருந்தால் ஒரு உறவில் ஈடுபட தயாராக இருக்கின்றார். அவர்களின் பார்வையில் காதல் என்றாலும் திருமணம் என்றாலும் இறுதி வரை ஒருவர்தான் என்பதில் தெளிவாக இருப்பார்களாம். அதே போன்று கன்னிராசியில் பிறந்த ஆண்கள் கன்னிராசி ஆண்கள் சிறந்த கணவர்கள் வகையில் கீழ் வருகின்றார்கள். அவர்கள் ராசியில் மிகவும் விசுவாசமானவர்கள். நம்பிக்கை என்பது திருமணத்தில் அவர்கள் மிகவும் மதிக்கும் ஒன்று. வாழ்க்கை துணை நம்பகமானதாக இருந்தாலும் அவர்கள் அர்ப்பணிப்பு மற்றும் மரியாதைக்குரியவர்களாக இருப்பார்கள். கன்னிராசிக்காரர்கள் தங்கள் உறவுகளில் நல்லிணக்கத்தினை விரும்புகின்றார்கள். அவர்கள் இயல்பாகவே பொறாமைப்படுவார்கள். தங்களின் வாழ்க்கை துணையை யாரிடமும் விட்டுக் கொடுக்க விரும்பவே மாட்டார்கள். மனைவியின் எல்லா விருப்பங்களுக்கு மதிப்பளிக்கும் குணம் இவர்களிடம் நிச்சயமாக இருக்கும் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறு 3 ராசியில் பிறந்தவர்களும் மனைவிக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பார்கள் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் ஜோதிடர்கள் குறிப்பிட்டுள்ளனர்.